கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாள் சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ள கதவை, நம்முடைய இல்ல கதவை திறந்து அவர் நம் மத்தியில் வந்து வசிக்கும் வண்ணமாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ்வோம் என்றால் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளாக நாம் மாறிவிடுவோம். அதே வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இவ்விதமான பெரிய மகிமையான ஒரு வாழ்வை அவர் உங்களுக்கு தருவார். ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட உட்காருவது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என் சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருளி செய்வேன் என்று சொன்ன வல்ல திரு நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி இருந்த இடத்தில் நாம் இருந்து ஜெபம் பண்ணணும். அன்பு தகப்பனே, அருமையான நாங்கள் சிந்தித்த வசனங்களை கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்கள் உள்ள கதவை நீர் தட்டுகிறதற்காக உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். வாருமையா என்று நாங்கள் உம்மை வரவேற்று ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்கின்ற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கும் போது நீர் உட்காரும் இடத்தில் எங்களை உட்கார வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஜெயம் கொண்டு இந்த பூமியை தகப்பனே அதி சீக்கிரத்தில் வந்து நீர் ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.